இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் தென்னாங்கூர் பாண்டுரங்கர் கோயில். தினமும் 24 மணி நேரமும் கிருஷ்ண பகவானின் நாம சங்கீர்த்தனை ஒலித்து கொண்டிருக்கும் திருத்தலமாக பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோயில் காணப்படுகின்றது. அத்துடன் எந்நேரமும் சந்தனமும் துளசியும் மணக்கும் விஷ்ணு திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. பண்டரிபுரம் போக முடியாதவர்களுக்கு பாண்டுரங்க காஞ்சிபுரம் அருகே தென்னாங்கூர் என்ற கிராமத்தில் காட்சி தருகிறார். இங்கேயும் எந்நேரமும் சந்தனமும் துளசியின் வாசமும் நிறைந்திருக்கும். விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டலன்னு பாடும்போது மனம் ஆனந்த கூத்தாடும். நிறைய ஊரில் பாண்டுரங்கர் கோயில்கள் மறைந்து போயிற்று. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிந்து என் தாத்தா காலத்துல பஜனை கோயிலுக்கு போய் பாண்டுரங்கர் பாட்டு பாடுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. பல பேருக்கு பாண்டுரங்கன் வரலாறு மறந்திருக்கும், இல்லைனா தெரிந்திருக்காது. அவர்களுக்காக பாண்டுரங்கர் கோயில் பற்றிய வரலாறு. ஜானுதேவர் மற்றும் சத்யவதி ஆகிய இருவரும் மிகுந்த விஷ்ணு பக்தர்கள். இவர்களது மகனான புண்டரீகன் கடவுள் பற்றற்றவராக பிறந்தது முதல் இருக்கிறார். திருமண வயதை அடைந்த இவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர். திருமணத்தின் பின் புண்டரீகன் மனைவியின் மேல் அதீத அன்பு கொண்டு அவரது மனைவியின் பேச்சை கேட்டு அவர்களது பெற்றோர்களை மதிக்காது துன்பப்படுத்தினார். அத்துடன் பல தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி பல பழிச்சொற்களுக்கும் ஆளாகினார். இவரது பெற்றோரும் உறவினர்களும் இவரை நல்வழிப்படுத்த பல வழிகளிலும் முயற்சியினை மேற்கொண்டும் அவை ஒன்றும் பயனளிக்காத காரணத்தால் இவரது பெற்றோர், விஷ்ணு பகவானே, என் மகனை நீரே நல்வழிப்படுத்துவீர் என கூறி காசிக்கு செல்ல உத்தேசித்து இருவரும் காசிக்கு பயணமானார்கள். அதன் பின்னரும் புண்டரீகனின் நடவடிக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லாததால் மேலும் பல பழிச்சொற்களுக்கு இவர் ஆளானார். இவரது இந்த செயல்களால் மனம் நொந்த மனைவி, நாமும் காசிக்கு செல்வோம் என கூறி புண்டரீகரை சமாதானப்படுத்தி காசிக்கு செல்ல புறப்பட்டனர். அவ்வாறு செல்கின்ற போது அந்தி பொழுதாகி இருள் சூழ்கின்ற போது அவ்வழியின் அருகில் இருந்த குக்கிட முனிவரின் ஆசிரமத்தில் தங்குகின்றனர். மறுநாள் அதிகாலை அந்த ஆசிரமத்திற்கு 3 பெண்கள் மிகவும் அசுத்தமான நிலையில் வந்து அவ்வாசிரமத்தை பூட்டி மெழுகி கோலமிட்டு மேலும் குக்கிட முனிவருக்கான பல பணிவிடைகளை செய்துவிட்டு சென்றனர். முனிவரின் ஆசி பெற்று மீண்டு வருகையில் கடாட்சம் பொருந்திய தேவதைகளாக வருவதை பார்த்து வியந்த புண்டரீகன் அவர்கள் 3 முன் சென்று அவர்களை முதலில் வணங்கிவிட்டு, தாங்கள் 3 வருகின்ற போது அசுத்தமாக வந்தீர்கள். இப்போது இப்பணிவிடைகளை முடித்து செல்கையில் அசுத்தம் அனைத்தும் நீங்கியது எவ்வாறு என்று கேட்கிறார். நீங்கள் 3 யார் என கேட்டார். அதற்கு, நாங்கள் 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகள் ஆவோம். மக்கள் தங்களுடைய பாவங்களையும் அழுக்குகளையும் எம்முள் மூழ்கி நீக்குவதால் நாம் அசுத்தமடைந்து துன்பப்படுகின்றோம். அதனால் நாம் 3 இங்கு வந்து இம்முனிவருக்கான பணிவிடைகளை செய்து அவரின் ஆசி பெற்று எமது பாவங்களை நீக்கி செல்கின்றோம் என்று கூறினர். புண்டரீகர், உங்களுடைய பாவங்களை நீக்கும் அளவுக்கு இம்முனிவர் பெரியவரா என வினவினார். அதற்கு இம்முனிவர் தன்னுடைய பெற்றோர்களை சரிவர அன்புடன் கவனித்து வந்தமையால் எங்களுடைய பாவங்களை நீக்கும் அளவிற்கு சக்தி பெற்றுள்ளார் என கூறினார். இவற்றை கேட்ட புண்டரீகர் தாம் இதுவரை செய்த தவறை உணர்ந்து மனம் நொந்து அவரது பெற்றோரை தேடி பயணமானார். பின்னர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த அவரது பெற்றோரை கண்டு பாதங்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரி
அவர்களுடனே தங்கி அவர்களுக்கான பணிவிடைகளை சரிவர செய்ய ஆரம்பித்தார். புண்டரீகர் தமது பெற்றோர் விரும்பும் ஆலயங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் அவர்களை அழைத்து சென்று அவர்களை மகிழ்வித்து மற்றும் அவர்களுக்கான பணிவிடைகளையும் சரிவர செய்து வருகின்றார். இவரது பெற்றோர் பக்தியை பரிசோதிக்க எண்ணிய விஷ்ணு பகவான் புண்டரீகரும் அவரது பெற்றோரும் மகாராஷ்டிரத்தில் உள்ள சந்திரபாகா நதியில் நீராடிவிட்டு நதிக்கு அருகில் உள்ள ஆசிரமத்தில் ஓய்வெடுக்கும் வேளையில் புண்டரீகர் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்போது புண்டரீகரின் பெருமையை உலகுக்கு தெரிய வைப்பதற்காக கிருஷ்ண பகவானும் ருக்மணியும் மாறு வேடத்தில் ஆசிரமத்தின் வாயிலில் வந்து நின்று இவரை அழைத்தனர். அப்போது மழை பெய்து வெளியில் சகதியாக காணப்பட்டது. புண்டரீகர் ஒரு செங்கலை எடுத்து வாசலில் போட்டு, இதில் சற்று நேரம் நில்லுங்கள், நான் எனது பெற்றோருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி தனது பெற்றோருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு வெளியே வந்து அவர்களை இன்முகத்தோடு வரவேற்றான். கிருஷ்ண பகவானை காக்க வைத்தமைக்காக கோபம் கொண்ட ருக்மணி வந்திருப்பவர் கிருஷ்ணர் என்ற உண்மையை புண்டரீகரிடம் கூறினார். அவர் கண்ணீர் ததும்ப அவ்விடத்திலேயே விழுந்து அவர்களை வணங்கி, மன்னிக்க வேண்டும் பகவானே, எனது பெற்றோர் எனக்கு முதல் தெய்வம், எனவே அவர்களுக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டே உங்களை வரவேற்கிறேன் என்று கூறினார். கிருஷ்ண பகவான் உனது இச்செயலை கண்டு நாம் வியந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று வினவுகிறார். புண்டரீகர், பகவானே, தாங்கள் எமக்கு காட்சி அளித்த இவ்விடம் உங்களுக்குரிய புனித தலமாக திகழ வேண்டும் என்று கூறுகிறார். கிருஷ்ண பகவான் ஒப்புக்கொள்கிறார். இதன் விளைவாகவே பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் ஆலயம் அமைக்கப்பட்டது. அன்றைக்கு புண்டரீகன் வீசி எறிந்த செங்கல் மீது நின்று கொண்டிருந்த பண்டரிபுரத்து பாண்டுரங்கன் அதே கோலத்தில் இன்றைக்கும் பண்டரிபுரத்திலும் தென்னாங்கூரிலும் காட்சி தருகிறார். பண்டரிபுரம் மாதிரி இங்கேயும் 4 வாசல்கள் உள்ளன. வெளி மண்டபம் தமிழர் கோயில் மண்டபம் மாறி, உள் மண்டபம் வட இந்திய கோயில் மாறி கட்டியிருக்காங்க. ஆதிசங்கரின் சிஷ்யர் ஸ்ரீ சிவரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்ற ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் கனவில் தோன்றியுள்ளார் பாண்டுரங்கன். அப்போது அவர் தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த தலத்தில் பாண்டுரங்கன் கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மண்டபம் முழுவதும் கோகுல கண்ணனின் லீலைகளை சித்தரிக்கும் வண்ணம் வண்ண வண்ண ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படும். மண்டபத்தின் விதானத்தில் கிருஷ்ணரின் ராசலீலை சித்தரிக்கும் காட்சிகள் பல வண்ண ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். பாண்டுரங்கன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்தபடி செங்கல் மீது நின்ற கோலத்தில் ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிந்து கொண்டு ரகுமாயி என்கிற ருக்மணி தேவியுடன் காட்சி தருகிறார்.
மனம் அமைதி பெற ஒருமுறை இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். பாண்டுரங்கர் ஆசி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி.